வணக்கம். நம்ம சேலம் எடப்பாடியில ஒரு உமன்ஸ் கிளாத்திங் ஷாப் இன்டீரியர் ஒர்க் ஒண்ணு பண்ணி குடுத்துருக்குங்க. அதோடைய ஃபினிஷிங் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்குறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கடைங்க இது. ஆக்சுவலா இதுக்குள்ள ஒரு மோட்டார் ரூம் ஒண்ணு இருக்குது. அது வாட்டர் டேங்க் ஒண்ணு இருக்கு. அதுபோக வந்து ஒரு ஸ்டாக் ரூம் ஒண்ணு இருக்குது. ஸோ இது எல்லாம் நம்ம கவர் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஷாப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஷாப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30/15. ஸோ கடை எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 50 அடி வரைக்குமே உள்ள இருக்கு. ஸோ அவங்க கேட்ட லிமிட்டடா பண்றது அப்படிங்கிறனால, அவங்க கேட்ட இடத்துல மட்டும் நம்ம ரேக் ஒர்க் பண்ணி குடுத்துருக்குங்க. இந்த ஷாப் பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிளைவுட் வித் எம்டிஎஃப் நம்ம யூஸ் பண்ணி குடுத்துருக்குறோம். தேர்ட்டி ஃபீட் லென்த்தில் வால் ரேக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. 1.25 அடி டெப்த்தில் 7 ஃபீட் ஹைட்டில். டோட்டலா லென்த் அங்கே லாஸ்ட் வரைக்கும் போய் நம்ம எல் ஷேப் மாரி நம்ம பண்ணி குடுத்துருக்குறோம் வால் ரேக்கு. அதே சைஸுக்கு தகுந்த மாரி நம்ம ப்ராடக்ட் டிஸ்ப்ளே டேபிள் வந்து நம்ம பண்ணி குடுத்துருக்குறோம். சேம் 1.25 அடி டெப்த்தில் 2.5 அடி ஹைட்டில். அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ்க்காக நம்ம வந்து அந்த கோல்டு பட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி குடுத்துருக்கேங்க இந்த இதில. ஆஸ் யூசுவல் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல நம்ம ஷாப் ஃப்ரண்ட் சைடு வால் ரேக் ஒண்ணு பண்ணி குடுத்துருக்குறோம். இதுவும் கம்ப்ளீட்டா எல்லாம் மைக்கா ஃபினிஷிங்கில தான் பண்ணியிருக்கிறோம். கேஷ் கவுண்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த தடவ 7 ஃபீட் லென்த்தில் பண்ணியிருக்குங்க. ரொம்ப ஒரு ஒரு லாங் டேபிளாவே பண்ணி குடுத்துருக்கோம். ஏன்னா 2 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடியது அப்படிங்கிறனால, டோட்டலா 2 சிஸ்டம் செப்பரேட்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனாலயும், நம்ம கீபோர்டு வித் ட்ரா அண்ட் லாக்கோட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே மெஷினரி ஃபினிஷிங்கில பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கம்ப்ளீட்டா மைக்கால யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பூஜா பேனலிங் ஒர்க் ஒண்ணு பண்ணி குடுத்துருக்குறோம். இடத்துல ஆக்சுவலா அங்க ஒரு மோட்டார் ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு உண்டானதுனால, ரொம்ப கன்சீல்டா வெளியும் தெரியுங்கிறனால நம்ம அத ஹைட் பண்ணி குடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கார்னருக்கு வந்து நம்ம உள்ள வர ஆக்சஸ்க்காக ஒரு டோர் என்ட்ரி குடுத்துருக்கோம் டேபிள்ல. கிளையண்ட் உள்ள வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி 30 ஃபீட்டுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டாக் ரூம் இருக்கு. இத ஹைட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோங்க. தேவைப்படும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு, மத்த நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த சேனல்ஸ் கூட வெளிய விசிபிள் ஆகாத மாரி பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு வாட்டர் டேங்க் இருக்குங்க இங்க கீழ. அத ஹைட் பண்றதுக்காக நம்ம ஒரு டோரும் குடுத்து, நம்ம கன்சீல்டா எந்த ஒரு ஓப்பனிங் எதுவும் தெரியாத மாரி நம்ம நீட்டா கவர் பண்ணியிருக்கோங்க. கடையோட லுக்கே டோட்டலா மாறிருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். வீடியோல கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். தேவைப்படுற இடத்துல பார்டர்ஸ் குடுத்து, கடை இன்னும் என்னென்ன லுக் வைஸ்ல எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணணுமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம இந்த ஒர்க்க நம்ம பண்ணி குடுத்துருக்குறோம். கம்ப்ளீட்டா வந்து கிளையண்டோடைய ரெக்யர்மெண்ட்ட பேஸ் பண்ணி தான் பண்ணி குடுத்துருக்குறோம். ஸோ கிளையண்ட் வந்து சேலம். சேலம்லேருந்து நமக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ பார்த்துட்டு, டைரக்ட்டா அவங்களே கூப்பிட்டு நமக்கு இந்த மாரி வந்து சைட் நீங்க தான் வந்து பண்ணி குடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க அட்வான்ஸ் போட்டுவிட்டாங்க. நான் சைட் விசிட் பண்ணிட்டு மேக்ஸிமம் நம்மளால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அத நம்ம எல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணி குடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது ஷாப் இன்டீரியர் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.